கருத்து கணிப்புன்ற பேரில் நிறைய பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க. நானும் பண்ணுறேன், கொளுத்தி போடுறேன். என் கையிலே மொபைல் இருக்குது, எனக்கும் வாய் இருக்குது. மயிலாடுதுறை தொகுதி இது ஒரு நகர்ப்புற தொகுதி. ஆனால் தொகுதியை சுற்றி ஒரு 10-15 கிராமங்களும் இருக்குது. இங்கே வன்னியர் சமூகத்தினர், தலித் ஆகியோர் கிட்டத்தட்ட 50% இருக்கிறாங்க. இது தவிர இஸ்லாமியர்கள், பிள்ளைமாறு, தேவர், நாயுடு இவங்களும் கணிசமான அளவில் இருக்கிறாங்க. கடந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி, திமுக கூட்டணி திக்கி திணறி தட்டு தடுமாறி வெறும் 3000 ஓட்டில் ஜெயிச்சுது. ஆனால் இந்த தொகுதியில் இருக்கிற முக்காவாசி மக்களுக்கு எம்எல்ஏ யாருன்றதே தெரியாது. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த எம்எல்ஏவோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்குதுன்னு. மாவட்டமாக அறிவிச்சு 5 வருஷம் ஆச்சு, இன்னும் மருத்துவக் கல்லூரி வந்த பாடில்லை. இவங்கெல்லாம் எய்ம்ஸை ஓட்டுறாங்க, மதுரை எய்ம்ஸை. அதுக்கப்புறம் அவசர கோலத்தில் எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா, இப்போ அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதமோ பஸ் ஸ்டாண்டை திறந்து வைக்க போகிறாங்க. சரி, இப்போ தொகுதியில் திமுக நின்னா மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு ஓரளவு இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாக்கா இப்போவே அதிமுக வின் பண்ணதான் அர்த்தம். ஏன்னா அதிமுகவோட கூட்டணி கட்சியான பாமகவுக்கு இங்கே கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. தற்போதைக்கு அதிமுக கை ஓங்குகிறது.